SRW இந்தியா வழங்கும் தொழில் முனைவோருக்கான நீர் சுத்திகரிப்பு மேலாண்மை மற்றும் மறுசுழற்சி தொடர்பான கண்காட்சி டிசம்பர் 20 முதல் 22 வரை. திருச்செந்தூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் நள்ளிரவு முதல் கனமழை பெய்து வருகிறது. இது குறித்து எமது செய்தியாளர் பவானி தரும் கூடுதல் தகவல்களை தற்பொழுது கேட்கலாம். பவானி, சொல்லுங்க, தற்பொழுது அங்கு மழை நிலவரம் என்னவாக இருக்கிறது? விவரங்களை பதிவு செய்யுங்க. நிச்சயமாக அதாவது தற்போது தென்மேற்கு வங்கக்கடலில் வளிமண்டல சுழற்சி நிலவுகிறது. இதன் காரணமாக அடுத்த 5 தினங்களுக்கு தென் தமிழக பகுதிகளில் தூத்துக்குடி, ராமநாதபுரம், சிவகங்கை, திருநெல்வேலி ஆகிய இடங்களில் மிக கனமழையும், டெல்டா மாவட்டங்களான இன்று கடலூர், தூத்துக்குடி, ராமநாதபுரம், நெல்லை, குமரி ஆகிய மாவட்டங்களில் வெகு கனமழையும் பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ள நிலையில், அதன்படி தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள திருச்செந்தூர் தாலுகா நகர் பகுதியில் இன்று நள்ளிரவு முதல் கனமான மழை பெய்து வருகின்றது. அதாவது கடந்த 2 தினங்களாக திருச்செந்தூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் வானமானது மேகமூட்டத்துடன் காணப்பட்டு வந்த நிலையில் சாரல் மழையானது பெய்து வந்தது. ஆனால் இன்று நள்ளிரவு முதல் தற்பொழுது வரை கனமழையானது பெய்து கொண்டிருக்கிறது. இதனால் முக்கிய சாலைகளில் மழைநீரானது வெள்ளம் போல் தேங்கி வருகின்றது. தேங்கியுள்ள மழைநீரால் வாகன ஓட்டிகளும் கடும் அவதிக்குள்ளாகியுள்ளனர். அதனால் இன்று மார்கழி பிறப்பு தொடங்கியதை முன்னிட்டு அதிகப்படியான ஐயப்ப பக்தர்கள் திருச்சூர் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயிலுக்கு வந்தவண்ணம் இருக்கின்றனர். தற்பொழுது இந்த கொட்டி தீர்த்து வரும் கனமழையால் சாலை எங்கிலும் ஆங்காங்கே மழைநீரானது தேங்கியிருக்கின்றது. இதனால் வாகன ஓட்டிகள் கடும் அவதிக்குள்ளாகி இருப்பதோடு வாகனங்களும் தண்ணீரை சுற்றி ஓட்டுநர்களும் மிகவும் சிரமத்திற்கு ஆளாகி இருக்கின்றனர். தற்பொழுது கொட்டி தீர்த்து வரும் கனமழையினால் தற்போது திருச்செந்தூர் இயல்பு வாழ்க்கையானது பாதிக்கப்பட்டிருக்கிறது. உங்கள் தகவல்களுக்கு நன்றி பவானி. SRW இந்தியா வழங்கும் தொழில் முனைவோருக்கான நீர் சுத்திகரிப்பு மேலாண்மை மற்றும் மறுசுழற்சி தொடர்பான கண்காட்சி டிசம்பர் 20 முதல் 22 வரை.